Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில ஒரு vlog நம்ம பார்க்க போறோம். அதாவது காலையில என்னோட வீட்டுக்காரருக்கு டிஃபனும் கொடுத்து அனுப்பணும். மதியம் லஞ்ச்க்கும் லஞ்ச் கட்டி கொடுக்கணும். இன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தோசையும் முள்ளங்கி சட்னியும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா முள்ளங்கி வச்சு சட்னி பண்ணலாம்னு. அப்புறம் சிம்பிளா மதியத்துக்கு அதாவது தயிர் சாதமும் அதுக்கு ரொம்ப காம்பினேஷன் அப்படினு சொன்னாலே உருளைக்கிழங்கு பொரியல் இல்ல வாழைக்காய் இந்த மாதிரி பொரியல் தான் நமக்கு சூப்பரா இருக்கும். அதனால நான் சிம்பிளா உருளைக்கிழங்கு பொரியலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். முள்ளங்கி சட்னிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுனால ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 3 எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட இல்லனா காரத்துக்கு ஏத்தது போல வரமிளகாயை நீங்க சேர்த்துக்கோங்க. இங்க ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு pan வச்சிட்டு pan நல்லா சூடு இருந்ததும் இந்த பொருள் எல்லாம் வதக்கிறதுக்காக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 பாகத்துக்கு உளுந்து கடலை பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த இஞ்சி சேர்த்துட்டு பூண்டையும் சேர்த்துட்டு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே முள்ளங்கி வெந்துரும். இன்னும் கொஞ்சம் மொத்தமா கட் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. கூடவே லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் கொஞ்சம் மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அந்த காரம் புளிப்பு ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது இந்த சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். முள்ளங்கி வேகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் தயிர் சாதம் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் சாதத்தை குழையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அப்படி கொஞ்சம் உதிரியாகவே இருந்ததுனாலும் நீங்கள் கரண்டி வச்சு மசிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல தயிரையும் பாலையும் சேர்த்து நான் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிரை தாளிச்சுக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும். தயிர் சாதம் மதியம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வெறும் தயிரை மட்டும் கொடுத்து அனுப்பும்போது சீக்கிரமாக புளிச்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பாலையும் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுட்டு நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு இருக்காது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு பால் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது ஏற்கனவே நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ தயிர் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்து 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடுறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் கருவேப்பிலை கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலையை எண்ணெயில் கூட போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நம்ம சாதத்தை சூடாக வடிச்சிட்டு தயிர் பால் எல்லாம் சேர்க்க பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டே இருக்கும். தயிர் சாதம் அந்த இலக்கமாகவே இருக்காது. எவ்வளோ தயிர் எவ்வளோ பால் ஊற்றினாலும் சாதம் சூடாக, அதாவது சாப்பாடு சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றும்போது இழுத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப கெட்டியாகிட்டே போகும். கொஞ்சம் சாப்பாடு சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் தயிர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி சேர்க்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் முள்ளங்கியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். சும்மா அப்படியே கட்டையில் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு. நல்லா வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பொரியலுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
3 பெருசாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். வேக வச்சிட்டோம்னா காலையில் அவசர நேரத்துக்கு டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பூண்டு தோலோடு கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலாலாம் இப்போவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லா மசாலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா வந்து எண்ணெயில் தீயக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக இப்படி வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு இல்லை. அந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வந்து அந்த மசாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே போதும், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை, டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வீட்டுக்காரர் வந்து கிளம்ப போயிட்டார். அதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு வீடியோ கிளிப்ஸ். வந்து உங்ககிட்ட நான் ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பொரியலை ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும். ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பை தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி வந்து நான் முள்ளங்கி சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சட்னியில் சேர்த்துடுறேன். முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி சட்னிக்கு நான் வந்து இன்றைக்கி தோசை வந்து செய்கிறேன். நீங்கள் தோசை, இட்லி எது வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுட சுட தோசையும் செஞ்சுட்டு இந்த முள்ளங்கி சட்னியை வச்சு நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய வீட்டுக்காரருக்கு டிஃபன் பாக்ஸுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலையும் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி காலையிலையும் மதியத்துக்கும் எங்களுடைய லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் வந்து பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். முள்ளங்கி சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.